அந்த நீர் உருவத்தின் ஊளையினால் இன்னும் பயந்து போன கோகுல் நங்கையை இறுக்கமாக அணைத்து கொள்ள அவள் ரெக்கை இல்லாமல் வானத்தில் பறக்க ஆரம்பித்தாள். தன்னுடைய அகன்ற காலால் சத்தத்தை ஏற்படுத்தியவரை அந்த உருவம் கோகுலை நெருங்க நெருங்க அது எதிர்பார்த்த மாதிரியே அந்த காலடி சத்தத்தால் பயந்த கோகுல் இன்னும் நங்கையுடன் ஒன்றினான். ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை காப்பாத்து, எனக்கு எனக்கு பயமாக இருக்குது, கண்ணை திறந்தா என்னோட கண்ணுக்கு என்னென்னமோ தெரியுது, ப்ளீஸ் என்னை காப்பாத்து, நான் என்னோட என்று அவன் ஏதோ சொல்ல வர அவன் சொல்ல வருவதை புரிந்து கொண்டவள் அதை கேட்க பிடிக்காமல் அவனை தன் மீதிருந்து பிரித்து அவன் இரு கன்னங்களிலும் தன் கையை வைத்து அவனை நேர்கொண்ட பார்வை பார்த்து, உங்களுக்கு ஒன்றுமில்லை, நான் உங்களுடன் இருக்கும் பொழுது உங்களை தொடும் அளவுக்கு சக்தி எவனுக்கும் இல்லை, ஏன் அந்த யமனுக்கும் இல்லை. தாங்கள் வரவேண்டிய இடத்திற்கு வந்து சேர வேண்டியவருடன் சேர்ந்து விட்டீர்கள், இனி உங்களுக்கு ஒன்றுமாகாது என்று கூறி அவன் எதிர்பாராத நேரம் அவன் இதழ்களில் அழுந்த முத்தமிட்டாள். அந்த முத்தத்தால் பலமாக அதிர்ந்தான் கோகுல். ஆனால் அதைத் தொடர்ந்து அவன் மூளையில் தோன்றிய நினைவுகளால் இன்னும் பலமாக அதிர்ந்தான் அவன். இதே இடம், கிட்டத்தட்ட இதே நேரம், இதே இருவர். ஆனால் அவளுக்கு பதிலாக அவன் அவளை முத்தமிட்டு கொண்டிருந்தான். அவர்கள் இருவருக்கும் சற்று தொலைவில் கண்ணீரில் கரைந்து கொண்டிருந்தாள் பத்மா. கோகுல், ஏன் கோகுல் இப்படி பண்ணுறீங்க? நான் உங்கள் மேலே என் உயிரையே வச்சுருக்கேன், அது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? நான் உங்களுக்காகவே பிறந்து உங்களுக்காகவே வளருவேன், ஆனால் நீங்கள், உங்களுக்கு என்னை விட்டுட்டு இன்னொருத்தையோட பழகிறதுக்கு எப்படி மனசு வந்தது? ஏன் இப்படி என்னை கொல்லாமல் கொள்றீங்க? இப்போ கூட நான் உங்கள் மேலே அதே அளவு பாசத்தோடையும் காதலோடையும் தான் இருக்கேன். தயவு செஞ்சு நடந்ததெல்லாம் மறந்துட்டு என் கூட வந்துடுங்க கோகுல், எனக்கு நீங்கள் வேணும், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். வேணும்னா நான் பண்ணதான் நீங்கள் நினைக்கிற எல்லா தப்புக்கும் சேர்த்து நான் உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கோகுல், என்னோட வந்துடுங்க என்று பத்மா அழும் காட்சிகள் கண்முன் இப்போது நடப்பது போல் தோன்ற அவனையும் அறியாமல் கண்களில் கண்ணீர் வடிந்தது கோகுலிற்கு. ஏதோ ஒரு உந்துதலில் நங்கையை தன்னை விட்டு உதறி தள்ளியவன் பத்மா பத்மா என்று சுற்றுமுற்றும் தேடினான். நங்கையின் எல்லையை தாண்ட முயன்றவள் கோகுலின் சத்தம் கேட்டு திரும்பி சத்தம் வந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். பத்மா என்ற பெயரை கேட்டதும் நங்கைக்கும் அந்த நீர் உருவத்திற்கும் கோபம் அதிகமாக வந்தது. இருப்பினும் அதை வெளிக்காட்டுவதற்கு இது நேரமல்ல என்பதை உணர்ந்தவள் போல் அமைதியாக கோகுலின் தோள் தொட்டாள் நங்கை. திரும்பியவன், நங்கை, பத்மா பாவம், அவ என்னை ரொம்ப விரும்பினா, பதிலுக்கு நான் அவளுக்கு கஷ்டத்தையும் வேதனையும் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் நல்லவன் இல்லை நங்கை, நான் விரும்பினவளுக்கும் என்னால் பிரச்சனை, என்னை விரும்பினவளுக்கும் என்னால் பிரச்சனை என்று அழுதான். பிரபு, உங்களுக்கு என்னை தெரிகிறதா என்றாள் நங்கை. ஆச்சரியத்துடன் கேட்ட நங்கையை பார்த்து குழம்பி போனவன் தன் நினைவுகளிலிருந்து மீண்டு வந்தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே என்ன நடந்துச்சு? எதுவும் தவறாக நடக்கவில்லை பிரபு என்றாள் நங்கை. யார் நீங்கள்? எதுக்காக இந்த நேரத்தில் தனியாக எங்கே நிற்கிறீங்க? அதோட அந்த உருவம், என்னை கொல்ல பார்த்த அந்த உருவம் யார்? அது இந்த கிராமத்தில் என்ன நடக்குது என்றான் கோகுல். வெளித்தோற்றத்தை வைத்து யாரையும் எடை போடாதீர்கள் பிரபு. முட்களோடு பார்க்க அருவருப்பாக இருக்கும் பலாப்பழத்திற்கு உள்ளேதான் இனிமையான பலாச்சுளைகள் இருக்கிறது. அதே போலதான் கொடூர உருவம் கொண்ட சிலரின் இதயமும் என்றாள் நங்கை. நீங்கள் பேசுகிறது எதுவும் எனக்கு புரியலை. என்னோட பொண்டாட்டி அங்கே தனியாக இருக்கா, நான் கிளம்புறேன், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க என்று கிளம்பினான். எங்கிருந்தோ வந்த ஒற்றை துளி நீர் அவன் மேல் விழுந்தது. அவ்வளவுதான், உடல் முழுவதும் பனியில் உறைந்தது. என்ன காரியம் செய்தாய் நீ என்று நங்கை கத்த அவள் முன்னிருந்த மரத்தின் உச்சியிலிருந்து குதித்தது அந்த நீர் உருவம். என் பிரபுவை எதற்காக துன்புறுத்துகிறாய்? அவர் யார் என்பதை அறிவாய்தானே என்று கேட்க, நன்றாக அறிவேன். அவர் இப்போது எங்கே செல்கிறார், யாரிடம் செல்கிறார், எதற்காக செல்கிறார் என்பதையும் நான் அறிவேன். அதை தடுத்து நிறுத்ததான் இப்படி செய்தேன். ஒருமுறை அவரை போகவிட்டு நீங்கள் செய்த தவறு போதும். அந்த தவறுக்காகத்தானே இப்பொழுது இந்த கணம் வரை தாங்கள் தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். இனியும் இதை பார்த்து கொண்டு என்னால் அமைதியாக இருக்க முடியாது. அனைத்திற்கும் இன்றைக்கே ஒரு முடிவு வர வேண்டும், அதுவும் நமக்கு சாதகமான ஒரு முடிவாகத்தான் இருக்க வேண்டும் என்றது இதனால் வரை பேசாத அந்த நீர் உருவம். ஓ, உனக்கு பேச்சு வந்து விட்டதா? உனக்கு பேச்சு எப்படி வந்தது என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டாள் நங்கை. அதன் பிறகே தனக்கு பேச்சு வந்ததை உணர்ந்தது அந்த நீர் உருவம். உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விமோச்சனம் கிடைக்க ஆரம்பித்து விட்டது. இதற்கு அர்த்தம் என் பிரபு கொஞ்சம் கொஞ்சமாக என் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார் என்பது. அவருக்கு வார்த்தைகள் இன்றி நடந்ததை நினைவுபடுத்துவது எப்படி என்று எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது. எங்கள் கூடலினால் கிடைத்த சாபம் எங்கள் கூடலினாலே வரமாக போகிறது. அதற்கு நீ செய்த இந்த செயல் கூட எனக்கு உதவி செய்யும் என்று நங்கை சிரிக்க அந்த உருவமும் தன் கோரை பற்களை காட்டி சிரித்தது. கோகுலை பனியின் பிடியிலிருந்து விடுவித்த அந்த உருவம் அங்கிருந்து தாவி ஆற்றங்கரையை அடைந்து ஆற்றில் குதித்து தன் மகிழ்ச்சியை கொண்டாட ஆரம்பித்தது. பனி உறைய குளிரில் நடுங்கிய வண்ணம் தரையில் படுத்து கிடந்தான் கோகுல். அவனை பார்த்து சிரித்த நங்கை, இன்னும் சில நிமிடங்கள்தான், உங்களுக்குள் இருக்கும் அவளை பற்றிய மொத்த ஞாபகங்களும் அழியப் போகிறது. அதன் பிறகு தாங்கள் மொத்தமாக என்னுடையவராக மாறிப்போவீர்கள். இந்த பூமி நமக்கு தேவையில்லை.
நான் தங்களை என்னுடைய உலகத்திற்கு அழைத்து செல்வேன். அங்கே சதி செய்து நம்மை பிரிக்க யாரும் இருக்க மாட்டார்கள். நாம் வாழ நினைத்த வாழ்வை அங்கே நாம் நிம்மதியாக வாழலாம் என்ற நங்கை ஏதேதோ செய்ய கோகுலை சுற்றி ஒரு பெரிய கூடாரம் ஒன்று தானாக எழும்பியது. அவன் படுத்திருந்த இடத்தில் அவனை தன்மேல் சுமந்தவாறு ஒரு கட்டிலும் தோன்றியது. நடக்கப் போவதை நினைத்த நங்கைக்கு தன்னையும் அறியாமல் வெட்கம் வந்தது. வெட்கத்துடனே உள்ளே செல்ல முயன்றவள் எதேச்சையாக வானத்தை பார்க்க, மாயங்களுக்கு எல்லாம் சக்தியை அள்ளித்தரும் அந்த அரிதான மாய பௌர்ணமியின் 5வது நாள் முடிவடையும் நேரத்தில் இருந்தது. அதை பார்த்த நங்கைக்கு அன்று நடந்த அனைத்தும் ஞாபகம் வந்தது. அதே போன்றதொரு நிலைமைதான் இன்றும் இருக்கிறது. ஆனால் அன்று நடந்ததை இன்று நடக்கவிடக்கூடாது. கன நேரம் தாமதித்தாலும் இனி தன் கணவன் தனக்கு கிடைக்க மாட்டான் என்று அறிந்த காரணத்தினால் நங்கை தன் திட்டத்தை செயலாற்ற நினைத்தாள். கோகுலை தேடி வந்த பத்மா அவர்கள் இருந்த இடத்திற்கு சற்று தொலைவு வரை வந்துவிட்டாள். இதை பார்த்த அந்த நீர் உருவம், உனக்கு எப்பொழுதும் இதே வேலையாகி போயிற்று. அன்றும் இதே போல்தான் அவர்களுக்கு இடையே வந்தாய். உன்னால் தான் அன்று அனைத்தும் கெட்டுப்போய் நாங்கள் சாபம் பெற்றோம். இன்று அப்படி நடக்க நான் விடமாட்டேன். உன்னை உயிரோடு விட்டால்தானே நீ அனைத்தையும் நாசம் செய்வாய். உன்னை இப்பொழுதே கொன்று விடுகிறேன் என்ற எண்ணத்துடன் மீண்டும் ஆற்றங்கரையிலிருந்து மரத்திற்கு தாவி அங்கிருந்து பத்மாவின் முன் குதித்தது. திடீரென அந்த உருவம் கண்முன் வந்து நிற்கவும் பத்மாவிற்கு இதயம் ஒருமுறை நின்று துடித்தது. தன் கணவன் இப்படி ஒரு உருவத்தை தான் கண்டதாய் சொல்லும்போது கனவு இல்லையேல் பிரமையாக இருக்கக்கூடும் என்று சொன்ன பத்மா இப்பொழுது தன் கண்ணால் நேரடியாக பார்க்கும்போது நம்ப முடியாமல் தடுமாறினாள். அவளை அடிக்க தன் கையை உயர்த்திய அந்த உருவத்திற்கு இதற்கு முன்பு நங்கை சொல்லிய விஷயம் எச்சரிக்கையை உண்டு பண்ணியது. அவளுக்கு உன்னாலோ இல்லை என்னாலோ எதுவும் ஆகக்கூடாது. அப்படி நடந்தால் நமக்கு இதைவிட கொடிய சாபம் கிடைக்கும். இல்லை, நான் உன்னை கொல்லக்கூடாது. சென்ற முறையைப் போன்று உன்னை நீயே அழித்து கொள்ள வழி அமைத்து தருகிறேன். அதற்கு முன் உன்னோடு சிறிது நேரம் விளையாட வேண்டும். நான் வணங்கும் என் மதிப்புக்குரியவரை எப்படியெல்லாம் துன்புறுத்தினாய். அவர்களின் கணவரை பிரித்து கொண்டு அவரை பல இன்னல்களுக்கு ஆளாக்கினாய் அல்லவா? உன்னை நான் எப்படி துன்புறுத்துகிறேன் என்று பார் என்று நினைத்த அந்த உருவம் பத்மாவை நெருங்கியது. பயத்தில் பத்மா ஓட ஆரம்பிக்க அவள் செல்லும் திசைகளில் எல்லாம் அவளுக்கு முன் வந்து நின்று அவளுடைய பயத்தை அதிகரித்து கொண்டே இருந்தது. திடீரென தேவி தன்னுடைய உடலில் தன் சக்தி குறைவதை உணர்ந்தாள். என்னாச்சு பாப்பா? என்னோட சக்தி குறைஞ்சிக்கிட்டே வருது தாத்தா. எப்படி இது சாத்தியம் என்றார் தாத்தா. என்னோட சக்தியே அம்மா தான் தாத்தா. அவங்களோட தைரியம் தான் என்னோட பலமே. அவங்க இந்த நேரம் ரொம்ப பயத்தில் இருக்காங்க. அவங்களோட தைரியம் குறைஞ்சாதால என்னோட சக்தியும் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏற்கனவே என்னால் அவங்க எல்லைக்குள்ளே போக முடியல. இப்போ என்னோட சக்தி குறைஞ்சதால அம்மா அந்த எல்லையை தாண்டி வந்தால் கூட என்னால் அவங்களுக்கு எதுவும் உதவி பண்ண முடியுமான்னு தெரியல என்றாள் தேவி. சுற்றி சுற்றி ஓடி களைத்து போனாள் பத்மா. இரக்கமற்ற அந்த உருவம் அவளை பயமுறுத்துவதை மட்டும் நிறுத்தவே இல்லை. ஒரு கட்டத்தில் பத்மா அந்த எல்லை அருகே வந்துவிட ஒரு கணம் தாமதித்தாலும் அவள் அந்த எல்லையை தாண்டி இருப்பாள் என்னும் நிலையில் அவளை பனியில் உறைய வைத்து விட்டது அந்த நீர் உருவம். கழுத்து வரை பனி உறைந்திருக்க எதுவும் செய்ய முடியாமல் பயத்தின் பிடியில் அழுகையுடன் நின்றிருந்தாள் பத்மா. கழுத்து வரை பனியில் உறைந்திருந்த பத்மாவின் முன் மீண்டும் அந்த நீர் உருவம் வந்து நிற்க இம்முறை பத்மா பயம் கொள்ளவில்லை. தன்னுடைய மரணம் உறுதி என்றான பிறகு பயந்தால் மட்டும் தன்னால் தன்னுடைய மரணத்தை தவிர்த்து விட முடியுமா என்ன? இழப்பதற்கு இனி எதுவும் இல்லை என்னும் நேரத்தில் வரும் தைரியத்திற்கு சாதாரண நேரத்தில் வரும் தைரியத்தை விட சக்தி அதிகம்தான். பத்மா அதன் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க இவ்வளவு நேரம் இருந்த பத்மா இல்லாமல் அவளுக்குள் இருந்த அந்த அதீத தைரியம் அந்த மிருகத்திற்கு அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் ஒரு சேர தந்திருக்க வேண்டும். நடந்த அனைத்தும் பத்மாவிற்கு வேண்டுமென்றால் நினைவில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த மிருகத்திற்கு நன்றாக தெரியுமே. அன்று பத்மாவால் நங்கை நின்ற நிலைமையில் பத்மாவை நிற்க வைத்து பார்க்க ஆசைப்பட்ட அந்த மிருகம் அவள் முன் நீராக மாறி தேங்கியது. அதில் பதறிய பத்மா அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளிவரும் முன்னர் அடுத்த அதிர்ச்சி அவளுக்காக காத்திருந்தது. நங்கையும் கோகுலும் இருந்த அந்த கூடாரத்தினுள் நிகழ்வது அனைத்தும் தேங்கிய அந்த நீரில் பத்மாவின் கண்களுக்கு தெரிய ஆரம்பித்தது. கோகுல் உடலை குறுக்கி கொண்டு படுத்திருக்க அவனையே ரசித்து கொண்டு அவன் அருகில் அமர்ந்திருந்தாள் நங்கை. அவள் கண்ணில் அவன் மீதான காதல் கொப்பளித்தது. அதை பத்மாவாலும் உணர முடிந்தது. அந்த காதலில் தன்னவன் கரைந்தால் அவன் நிச்சயம் தன்னிடம் திரும்பி வரமாட்டான் என்று தோன்றியது பத்மாவிற்கு. கோகுலின் கையை எடுத்த நங்கை அதை கொண்டு தன்னுடைய கன்னங்களை தானே மென்மையாக வருடினாள். அவனே வருடுவது போன்று நங்கை சந்தோஷம் கொள்ள பத்மாவிற்கோ அதை பார்க்கும் சக்தி இல்லை. நங்கை மெல்ல கோகுலை எழுப்ப சிரமப்பட்டு கண்களை திறந்தான் அவன். எழுந்தவன் கண்களுக்கு தனக்கு எதிரே இருந்த நங்கை அவளாக தெரிவதற்கு பதிலாக பத்மாவாக தெரிந்தாள். நடந்த நிகழ்வுகளால் பயத்தின் உச்சியில் இருந்தவன் எப்படியோ தன்னை தன்னுடைய மனைவி காப்பாற்றிவிட்டாள் என்னும் நினைப்பில் பத்மா என்று நினைத்து நங்கையை இறுக்கமாக சேர்த்து அணைத்து கொண்டான். இது தெரியாத நங்கை அவனுக்கு பழைய நினைவுகள் வந்ததாக எண்ணினாள். கோகுல் மீதிருந்த அவளுடைய காதல் அவள் கண்ணை மறைத்தது. அவன் தன்னை யாராக பார்க்கிறான் என்று தெரியாமலே அவன் தன்னிடம் முழுதாக தன்னவனாக வந்துவிட்டான் என்று நம்பி புன்னகைத்தாள். பத்மாவோ
கோகுல் இனி தனக்கு கிடைக்கவே மாட்டான் என்னும் கவலையில் கோகுல் கோகுல் என்று கத்தினாள். ஆனால் பாவம், அவள் கத்தியது எதுவும் அவனுக்கோ இல்லை அவனுடன் இருக்கும் நங்கைக்கோ கேட்கவில்லை. இதுவும் அந்த நீர் உருவத்தின் வேலைதான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இங்கே இருந்தால் நம்மளை பிரிச்சுடுவாங்க போல. நமக்கு இந்த ஊர் வேண்டாம். நம்ம ஊருக்கு போயிடுவோம். என்னை சுற்றி என்னென்னமோ நடக்குது. என்னோட பயம் எல்லாம் எங்கே உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான். உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது. அதனால் இங்கேருந்து போயிடலாம். சரின்னு சொல்லு ப்ளீஸ் என்றான் கோகுல். சென்று விடலாம் பிரபு. சென்ற முறை போல் இம்முறையும் நான் தவறு செய்ய போவது இல்லை. நாம் இங்கிருந்து சென்று விடலாம் பிரபு. என் உலகத்திற்கு உங்களை அழைத்து செல்கிறேன். அங்கு நம்மை பிரிக்க யாரும் இருக்க மாட்டார்கள். நாம் இருவரும் அங்கே சந்தோஷமாக வாழலாம். வாருங்கள் பிரபு, என்னோடு வாருங்கள் என்று அவனை அழைத்தாள் நங்கை. அப்பொழுதுதான் தன் எதிரே இருப்பவளின் முகம் தெளிவாக தெரிய ஆரம்பித்தது கோகுலிற்கு. யார் நீ? என்னோட பத்மா எங்க? பத்மா, பத்மா என்றான் கோகுல். அவளை நினைத்துதான் என்னை அணைத்தாரா என்று தான் ஏமாந்ததை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பத்மா, 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 அப்பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் அவளால் தான் எனக்கு பிரச்சனை. அன்று அவள் அம்மாவிடமிருந்து அவர்களுடைய கணவரை என்னுடைய அம்மா பிரித்து விட்டார்கள் என்பதற்காக இவள் திட்டம் போட்டு என்னுடைய கணவரை என்னிடமிருந்து பிரிக்க பார்க்கிறாள். அப்போதும் அதையேதான் செய்தால், இப்போதும் அதையேதான் செய்கிறாள். ஆனால் அவளுடைய அம்மாவைப் போல் நான் ஒன்றும் ஏமாளி இல்லை. என்னால் என்னுடைய கணவனாகிய உங்களை வேறு ஒருத்திக்கு விட்டு கொடுக்க முடியாது. விட்டு கொடுக்கவும் மாட்டேன். நீங்கள் என்னுடைய பிரபு. நீங்கள் என்னுடன் தான் இருக்க வேண்டும் என்றாள். உன்னை பார்த்தா சாதாரண பொண்ணு மாதிரி தெரியல. எதுக்காக நீ என்னை சுற்றி சுற்றி வர? நீ யாருன்னே எனக்கு தெரியாது. நானும் என் பொண்டாட்டி இந்த ஊருக்கு வேலை விஷயமா வந்தோம். எக்கத்தப்பா மாட்டிக்கிட்டோம். எங்களை விட்டுடு. என்னையும் என் பொண்டாட்டியும் வாழ விடு என்றான் கோகுல். அப்பொழுது என் நிலைமை? உங்களை மட்டுமே மனதில் நினைத்து உங்களுக்காக வாழ்ந்து உங்களுக்காகவே இருந்து உங்களுக்காக மட்டுமே காத்திருந்து மீண்டும் உங்களிடம் சேர வந்திருக்கும் என்னை பார்த்தால் உங்களுக்கு ஒன்றும் தோன்றவில்லையா? நானும் உங்கள் மனைவிதானே பிரபு. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நான் தான் உங்கள் முதல் மனைவி என்று நங்கை சொல்லிய அடுத்த நொடி அவளுடைய இதயத்தில் அதீத வலி எடுத்தது. அவள் தன்னுடைய வாயால் நடந்ததை அவனிடம் சொல்லக்கூடாது, அவனுக்கு நினைவுபடுத்தக்கூடாது என்பது கட்டுப்பாடு. அதை மீறிய காரணத்திற்காக இதயத்தில் அதிகப்படியான வலியை உணர்ந்து துடிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்தாள். அவள் துடிப்பதை பார்த்தவனுக்கு மூளையில் மின்னல் விட்ட ஏதேதோ நினைவு வந்தது. தேவி பயந்த வண்ணமே கோகுலுக்கே கடந்த கால நினைவுகள் முதலாக வந்து சேர்ந்தது. ஆற்றங்கரையில் யாருடனோ ஓடி விளையாடியது, நிலவை சாட்சியாக்கி அவளுக்கு முத்தமிட்டது. இதே முகம், தற்பொழுது தன் முன் இருப்பவளின் அழகான வடிவமான முகம். அங்கிருந்த மரத்தடியில் அவளை தன் மார்பில் சாய்த்து கொண்டு அமர்ந்திருந்தது. அவளுடைய மடியில் படுத்திருந்து அவள் கைகளுடன் விளையாடியது. அவளுடைய நெற்றி வகட்டில் குங்குமம் வைத்தது. இப்பொழுது பத்மாவுடன் தான் இருக்கும் அந்த பெரிய வீட்டில் அவளுடன் இருந்தது. அவளை தன்னோடு சேர்த்து அணைத்த வண்ணம் ஓவியம் வரைந்து கொண்டது. ஏதேதோ நினைவு வர அளவுக்கு அதிகமான நினைவுகளால் அவனுடைய மூளை குழம்பி போய் அதிகமான வலியை தந்தது. நினைவுகளை அவன் விரட்ட அவனுடைய நினைவில் தங்க பதுமையென வந்தாள் பத்மா. பத்மாவிற்கும் அவனுக்குமான திருமணம், அவர்களுக்கான முதலிரவு அறை. கோபமாக இருக்கும் அவனிடம் எதற்காகவோ பத்மா கெஞ்சுகிறாள். ஒரு கட்டத்தில் அவன் காலில் விழுகிறாள். அவளை உதறி தள்ளி அங்கிருந்து விலகிச் செல்கிறான் கோகுல். மீண்டும் நங்கை. ஆனால் அவளுடன் அதீத நெருக்கத்தில் இருக்கிறான் கோகுல். இருவரையும் பார்த்து பத்மா கண்ணீர் வடிக்க அதை சிறிதும் பொருட்படுத்தாமல் இருக்கிறான். இறுதியில் பயங்கரமான நிகழ்வு. ஏதோ இப்போதுதான் நிகழ்வது போல நங்கை என்ற அலறலுடன் அவள் இருந்த பக்கம் திரும்பினான் கோகுல். பிரபு என்ற அழைப்புடன் அவள் அவனை ஏக்க பார்வை பார்க்க அவள் அருகே விரைந்தவன் அவள் அருகே மண்டியிட்டு அவளுடைய கைகளை தன் கண்களில் ஒற்றி கொண்டு அழ ஆரம்பித்தான். பிரபு, பிரபு, உங்களுக்கு அனைத்தும் ஞாபகம் வந்து விட்டதா பிரபு என்றாள் கண்களில் வலியை தாங்கிக் கொண்டு. ஆமாம் என்பதற்கு அடையாளமாய் தன்னுடைய தலையை மட்டும் ஆட்டினான் கோகுல். பிரபு என்ற அழைப்புடன் தானும் அவனுக்கு நிகராய் மண்டியிட்டவள் அவனை கையெடுத்து கும்பிட்டபடி, நான் மிகவும் அச்சத்தில் இருந்தேன் பிரபு. எங்கே மீண்டும் மீண்டும் என்று வார்த்தைகளை அவள் முடிக்கக்கூட இல்லை. அவள் உதட்டில் விரல் வைத்து தடுத்தவன், இனி நமக்குள் வார்த்தைகளில் கூட பிரிவு வரக்கூடாது. இனி நம்மை பிரிக்கும் சக்தி அந்த மரணத்திற்கு கூட கிடையாது என்று அவள் கரம் பற்றிய வண்ணம் அவளை மெதுவாக எழுப்பினான். பிரபு என்று ஆசையாய் அழைத்த வண்ணம் நங்கை அவனையே பார்த்திருக்க அவனும் அவளை காதலாய் பார்த்திருந்தான். அந்த நொடி அவன் அனைத்தையும் மறந்தவனாக இருந்தான். பத்மா என்னும் ஒருத்தி அவன் நினைவில் இல்லவே இல்லை. அப்படி ஒருத்தியை தன் வாழ்வில் சந்தித்ததே இல்லை என்னும் அளவிற்கு அவனின் நடவடிக்கைகள் இருந்தது. நங்கை, சொல்லுங்கள் பிரபு. உன்னோட மாயாஜலத்தை பார்க்கணும் போல இருக்கு. என்னை இங்கிருந்து ஆத்தங்கரைக்கு உன்னோட மாயசக்தியால் அழைச்சிட்டு போ பார்க்கலாம் என்றான் கெஞ்சும் தோரணையில். அதில் கரைந்தவள், இப்பொழுதே அழைத்து செல்கிறேன் பிரபு என்று கோகுலின் கையை பிடித்த வண்ணம் நங்கை கண்களை மூட கோகுலும் தன் கண்களை மூடினான். அடுத்த கணம் இருவரும் ஆற்றங்கரையில் இருந்தனர். சூப்பர், சூப்பர் நங்கை,
இதெல்லாம் உன்னால் மட்டும்தான் முடியும். உனக்கு ஞாபகம் இருக்கா நங்கை? இங்கே வச்சு தான் நான் முதலாக உன்னை பார்த்தேன். குத்து விளக்கு மாதிரி ஜொலிச்சேன். உன்னை பார்த்த அந்த நிமிஷமே முடிவு பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணால் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அப்போ நான் கூட உன்னை சாதாரண மனுஷின்னு தான் நினச்சேன். அந்த நாள் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகத்தில் இருக்குது. உன்னை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்ட நாள் இதே ஆத்தங்கரையில் தான். உன்னோட சுயரூபத்தில் பார்த்ததுக்கப்புறமா 2 நாள் பயத்தில் நான் தூங்கவே இல்லை தெரியுமா என்று அந்நாளின் நினைவில் சிரித்தான் கோகுல். நங்கையும் அதை கண்டு சிரித்துவிட்டு, என்னை பற்றி முழுவதும் தெரிந்த பின்னரும் எப்படி பிரபு உங்களால் என்னை நேசிக்க முடிந்தது என்றாள். உன்னை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் உன்னை அந்த காரணத்துக்காக ஒதுக்கி வைக்கிற நிலைமையில எல்லாம் நான் இல்லை. உண்மையில அவ்வளவு பைத்தியமாக இருந்தேன். நீ தான் எனக்கானவனு கனவுல உன்னோட வாழ்ந்துட்டு இருந்தேன் தெரியுமா? சரி, என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு உன்கிட்ட என்னோட விருப்பத்தை சொன்னேன். எந்த கடவுள் புண்ணியமோ நீயும் ஒத்துக்கிட்ட என்றவன் தயங்கி விட்டு, அதுக்கப்புறம்தான் எல்லாம் மாறிடுச்சு. பாவம் பத்மா என்றான். பத்மா பாவம் என்ற தன் வார்த்தையை கேட்டு நங்கையின் முகம் மாறுவதை கவனித்தான் கோகுல். அட என்னம்மா நீ, அவள் பாவம்னு தானே சொன்னேன். உண்மையிலேயே அவள் ரொம்ப பாவம்தான் தெரியுமா? நாம் நேசித்த ஒருத்தங்களோட நேசம் நமக்கு கிடைக்கலங்கிறத விட பெரிய வழி அவங்க நமக்கு சொந்தமாகியும் சொந்தம் கொண்டாட முடியாத நிலைமையில் இருக்கிறது தான். அந்த நிலைமையில தான் பத்மா இருந்தா. உங்கள் 2 பேரோட அவ்வளோ கஷ்டத்துக்கும் நான் ஒருத்தந்தான் காரணம். அவளோட அந்த வாழ்க்கை தான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி அமையலை. இப்போவாவது அவளுக்கு வேற ஒருத்தனை பிடிச்சி அவனோட கல்யாணம் பண்ணி அவனோட மொத்த அன்புக்கும் அவள் ஒருத்தியே சொந்தமாகி இந்த உலகத்தோட ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் வரமாக வாங்கிக்கிட்டு வாழணும் என்று கூறிவிட்டு நங்கையின் வாடிய முகத்தை பார்த்தவன் அவளோடு நெற்றி முட்டி மூக்கோடு மூக்கு உரசி, நாமளும் அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாக வாழணும். உன்ன மாதிரி ஒரு குழந்தை, என்ன மாதிரி இல்லை ரெண்டுமே உன்ன மாதிரி தான் என்று சொல்ல அகமகிழ்ந்தாள் நங்கை. அவன் இங்கே சிரித்து கொண்டிருக்க பத்மாவோ அங்கே கதறி அழுது கொண்டிருந்தாள். தன் கண்முன்பே தன்னுடைய கணவன் இன்னொருத்திக்கு சொந்தமாகிவிட்ட நிலைமை. அன்று இவளால் நங்கை இந்த நிலைமையில் இருந்தாள். இன்று அவளால் இவள் இந்த நிலைமையில் இருக்கிறாள். நங்கை கோகுலின் நெருக்கத்தை காட்டி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவளை வேதனைப்படுத்திய அந்த நீர் உருவம் இனி அவள் எதுவும் செய்ய முடியாது என்னும் நிலைமையில் அவளை விட்டுவிட்டு ஆற்றங்கரைக்கு சென்று விட்டது. தரையில் கிடந்தவளுக்கு நடந்த எதையும் ஜீரணிக்க மனதிலும் உறுதி இல்லை, அவர்களை தேடிச் செல்ல உடலிலும் உறுதியில்லை. தன்னுடைய கணவன் தன்னை விட்டுவிட்டு இன்னொருத்தியிடம் சென்று விட்டான். இனி தன்னிடம் வரவே மாட்டான். எல்லாவற்றிற்கும் நான் அவனை ஒதுக்கி வைத்ததுதான் காரணம். ஆனால் நான் என்ன செய்வேன்? நான் தான் ஒரு அனாதை. நான் வாழும் வீட்டிலாவது கணவன் அவனுடைய அப்பா, அம்மா, தங்கை, அண்ணன் என கூட்டு குடும்பமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் என்னை போன்ற அனாதையான கோகுல் தனக்கு ஒரு மிகப்பெரிய குடும்பம் இருப்பதாக பொய் சொல்லி என்னிடம் பழகி என் மனதை வென்றுவிட்டான். அதன் பிறகாவது அவன் என்னிடம் உண்மையை சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்பொழுதும் அவன் அதை சொல்லவில்லை. இருவருக்கும் திருமணம் முடிந்த பின்புதானே உண்மையை சொன்னான். என்னுடைய பல நாள் கனவு தகர்ந்துவிட்ட கோபத்தில் அவனை நான் விலக்கி வைத்து விட்டேன். நான் செய்தது தவறுதான். அதற்காக என்னை விட்டுவிட்டு இன்னொருத்தியுடன் செல்வானா என்று தரையில் முகத்தை வைத்தவாறு கண்ணீரில் கரைந்தார். தனக்கு மிக அருகே யாருடைய காலடி தடமோ கேட்க தன் கணவன்தான் தன்னை காண வந்து விட்டான் என்ற எண்ணத்தில் நிமிர்ந்த பத்மாவின் முகம் தன் எதிரே நின்றவர்களை பார்த்ததும் சுருங்கி போனது. பிரபு, நான் தங்களுக்கு ஒரு பரிசு வைத்திருக்கிறேன். என்று தாங்கள் முழுமையாக என்னுடையவராக மாறி என்னிடமே வருகிறீர்களோ அன்று உங்களுக்கு அந்த பரிசை பற்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் என்றாள் நங்கை. அவளோடு நெருங்கி அமர்ந்திருந்த கோகுல், பாருடா, இதெல்லாம் எப்போ இருந்து நடக்குதுன்னே தெரியலையே. சரி, அப்படி என்ன பரிசு வச்சிருக்கேன்னு சொல்ல பார்ப்போம் என்றான் கோகுல். இது கண்ணால் பார்க்கக்கூடிய பரிசு இல்லை, மனதால் உணரக்கூடிய பரிசு. கண்களை மூடி அமருங்கள் என்றாள் நங்கை. அவனும் கண்களை மூடி அமர்ந்திருக்க கண்மூடி அவன் முன் வந்து நின்ற அந்த நீர் உருவம் ஒருவித ஏக்கத்தோடு அவனை பார்த்தது. இன்னும் எவ்வளோ நேரம்தான் நான் இப்படியே இருக்கிறது? சீக்கிரம் உன்னோட பரிசை காட்டு என்று கோகுல் அவசரப்பட தன் கண்முன் இருந்த நீர் உருவத்திற்கு கஞ்சாடை காட்டினாள் நங்கை. அது கோகுலின் பாதங்களை தொட கோகுலின் உடலில் மின்சாரம் பாய்ச்சியது போன்ற ஒரு உணர்வு. அவன் கண்களை திறக்க எதிரே இருந்த அந்த நீர் உருவம் காணாமல் போயிருந்தது. ஏய் நங்கை, இப்போ இங்கே என்ன நடந்துச்சு? என்னை யாரோ தொட்டாங்க. அது எனக்குள்ளே ஏதோ ஒரு வித்தியாசமான ஃபீலிங்கை கொடுத்துச்சு. யார் அது? அதுதான் நான் குறிப்பிட்ட அந்த பரிசு. அதற்கு உங்களை மிகவும் பிடிக்கும். ஆனால் சில பல காரணங்களால் அது தங்கள் முன் தற்போது தோன்ற வேண்டாம் என்று நினைக்கிறது. ஆகையால் இனி அது பற்றி என்னிடம் கேட்காதீர்கள். நாம் இந்த இரவை ரசிக்கலாம். சரி, நீ சொன்னால் அதில் 1000 அர்த்தம் இருக்கும். நீ சொல்கிற அந்த பரிசை நான் எப்போ பார்க்கணும்னு இருக்கோ அப்போவே பார்த்துக்கிறேன். அது சரி, இப்போ என்னமோ சொன்னியே, என்ன? இரவை ரசிக்கலாம்னு தானே சொன்னேன். இரவை எப்படி ரசிக்கணும்னு தெரியுமா? நான் வேணா சொல்லித்தரட்டுமா என்று கோகுல் நங்கை மீது சாய முயற்சிக்க அவள் எழுந்து ஓட ஆரம்பித்தாள். ஏய் வேண்டாம், நல்ல பொண்ணா நின்றுடு. நானா உன்னை பிடிச்சேன்? அப்புறம் நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். உன்னால் என்னை சமாளிக்கவே முடியாது, பார்த்துக்கோ என்றான் அவன்.
அதையும் பார்க்கலாம். காலில் வலு இருந்தால் வாருங்கள், வந்து என்னை பிடியுங்கள் என்று விட்டு ஓட ஆரம்பித்தாள். அம்மா, எழுந்திங்கம்மா என்று பத்மாவை எழுப்பிவிட்டாள் தேவி. அம்மாவா? யார் பாப்பா நீ? சொல்கிறேம்மா, எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன். நீங்கள் முதல்ல அலறதை நிப்பாட்டுங்க என்றாள் தேவி. எப்படி நிறுத்த சொல்கிற? யார் என்னன்னு தெரியாத ஒருத்திக்கிட்ட என்னோட புருஷனை தொலைச்சிட்டு நிற்கிறேன். யார் அவ? அவளுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக என்னோட புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போனா? அதோட அந்த மிருகம் என்ன நடக்குது இந்த ஊரில்? என்னால் எதையும் நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. நடக்கிற எல்லாமே ஏற்கனவே நடந்தது தாம்மா. அதை உங்களுக்கு நினைவுபடுத்த தான் நான் உங்ககிட்ட வந்தேன். என் கூட வாங்க என்று தேவி பத்மாவின் கையை பிடிக்க, ஏதோ மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவள் போல் அவள் பின்னே நடந்தாள் பத்மா. பாப்பா, என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிற? என்னை விடு. நான் என்னோட புருஷனை தேடி போகணும். அவர் எனக்கு ரொம்ப முக்கியம். அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. நீங்கள் அவர் இருக்கிற இடத்துக்கு போனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் சொல்கிறத கேட்டு என் கூட வாங்க. அப்படின்னா உனக்கு அவர் எங்கே இருக்காருன்னு தெரியுமா? தயவு செஞ்சு என்னோட புருஷன் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சால் சொல்லு. எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அவருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். என்னை பார்த்தா நிச்சயம் என்னோட வந்துடுவார் என்றாள் பத்மா கண்ணீருடன். அம்மா, அவர் மொத்தமாக மாறிட்டார். அவருக்கு உங்களை பற்றி எந்த கவலையும் இல்லை. அப்போவும் இப்படி தான் இருந்தார், இப்போவும் இப்படி தான் இருக்கார். அவர் உங்களுக்கு தகுதியானவரே கிடையாதுமா. ஏமா அவரை நினச்சி உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறீங்க என்று சொன்ன அடுத்த நொடி பத்மா அவளை அடிக்க கை ஓங்கி பின் காற்றில் நிறுத்தி இருந்தாள். உன்னோட வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசி பழகு. அவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும். அவரை பற்றி, அவர் என் மேலே வச்சிருக்கிற பாசத்தை பற்றி நீ ஒன்றும் பேச தேவையில்லை. உன்னை நம்பி உன் பின்னாடி வந்தது என்னோட தப்பு தான். நான் கிளம்புறேன். என்னோட விதிப்படி நடக்கிறது நடக்கட்டும். நான் என் புருஷனை கண்டுபிடிக்கணும், அவரோட என்னோட வாழ்க்கையை வாழணும்னு இருந்தால் நான் நிச்சயம் வாழ்வேன். இல்லையா, எந்த இடத்துல நான் என்னோட புருஷனை தொலைச்சேனோ அதே இடத்துல என்ன நானே கொளுத்திக்கிட்டு செத்துடுவேன் என்று விட்டு திரும்பி பாராமல் நடக்க ஆரம்பித்தாள் பத்மா. பத்மாவின் கோபம் தேவியையும் தாத்தாவையும் கட்டி போட்டது. அப்படியே அவர்களுடைய பழைய பத்மாவை பார்ப்பது போல் இருந்தது. இப்போ என்ன பண்ண போகிற பாப்பா? நான் அம்மாவை அப்படியே விட்டுட மாட்டேன் தாத்தா. அவங்களுக்கு நடந்ததை நினைவுபடுத்த வேண்டிய நேரம் வந்துடுச்சு என்றவள் அடுத்த நொடி நடந்து சென்று கொண்டிருந்த பத்மாவின் முன் வந்து நின்றாள். நீ நீ எப்படி இங்கே வந்த? நீ அங்கே தானே இருந்த? நீ நீ என்று பத்மா பதற, தேவி பார்த்த பார்வையில் கண்களை இருட்டி கொண்டு மயங்கி விழுந்தாள் பத்மா. கண் விழிக்கும்போது ஒரு பெரிய அறையில் தான் இருப்பது கண்டு பதறிப்போனவள் அவளுக்கு எதிரே இருந்த அவள் மற்றும் நங்கையின் புகைப்படத்தை பார்த்து குழம்பினாள். இது எப்படி இங்க? இந்த மாதிரி நாங்கள் எதுவும் வரைஞ்சிக்கிட்டது இல்லையே. அதோட இந்த வீடு யார் வீடு இது என்ற வண்ணம் எழுந்தவள் கட்டிலை விட்டு வேகமாக இறங்கினாள். இதற்காகவே காத்திருந்தவள் போல் அவள் முன் வந்து நின்றாள் தேவி. பத்மா எதுவும் பேசும் முன்னர் அவள் கரத்தை பிடித்து கொண்டு அவளை எங்கேயோ அழைத்து சென்றாள். அது பத்மா மற்றும் கோகுல் வாழ்ந்த அறை. அந்த அறைக்குள் நுழையும் போதே பத்மாவிற்கு ஏதோ போல் இருந்தது. இந்த வீடு, இந்த அறை எல்லாமே அவளுக்கு பழக்கம் போல இருந்தது. அறையினுள் ஒவ்வொரு மூலை முடுக்கும் அவளுக்கு எதையோ ஞாபகப்படுத்துவது போல் இருந்தது. தலை வெடிப்பது போல் உணர்ந்தவள் இறுதியில் அங்கிருந்த மரப்பெட்டி ஒன்றில் தன் கண்களை பதித்தாள். தேவியின் கையை உதறியவள் தானாக அந்த அறைக்குள் ஓடி அந்த பெட்டியினுள் எதையோ தேடினாள். தேடி ஒரு சிறிய பெட்டியை எடுத்தாள். அதை பார்த்ததும் அவளுக்கு கண்ணிலிருந்து கண்ணீர் நிற்காமல் வடிய ஆரம்பித்தது. அது சந்தோஷ கண்ணீரா இல்லை கஷ்டத்தினால் வந்த கண்ணீரா என்பதை அவளே அறிவாள். அதை அவள் திறக்க அதனுள் இருந்தது ஒரு தாலி. அம்மா என்று தேவி அழைக்க, இந்த தாலி என்று வார்த்தைகளை முடிக்க முடியாமல் திணறினாள் பத்மா. இந்த தாலி உங்களோடது தாம்மா. நீங்கள் உயிராக நினச்சி சந்தோஷமாக சுமந்துக்கிட்டு இருந்த தாலி தான் இது. உங்கள் புருஷனுக்கு நேயா நீங்கள் இதை மதிச்சிங்க. கடைசியில் உங்கள் புருஷன் அவர் உயிரோடு இருக்கும்போதே அவரோட கையால் அறுத்து எரிஞ்சிட்டு மொத்தமாக உங்களை விட்டுட்டு போயிட்டாரு. நல்லா யோசிச்சு பாருங்கம்மா. நடந்தது உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது ரொம்ப முக்கியம். நான் இந்த ஊருக்குள்ளே வந்த உடனே உங்களுக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி இருக்கணும். ஆனால் உங்களுக்கு நடந்தது எதுவும் நினைவில் நினச்சி சந்தோஷப்படுற விஷயங்கள் இல்லை. எல்லாமே துரோகமும் கஷ்டமும் தான். மற்றவங்களுக்கு நல்லது நினச்சி பண்ண எல்லாமே உங்களுக்கு கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கு. நான் உங்களை சந்தோஷமான மனநிலையில் பார்த்ததே இல்லை அம்மா. அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு நான் உங்களை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரல. என்னை தாண்டி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு கர்வமாக இருந்துட்டேன். ஆனால் நீங்கள் கஷ்டப்படும் போது என்னால் உங்களுக்கு எந்த வகையிலும் உதவி பண்ண முடியலை. என்னை மன்னிச்சிடுங்கம்மா என்றாள் தேவி. தாயி, இந்த கிழவி இத்தனை நாளாக எப்போ ஏமா வருவான், என்னோட உயிரை எப்போ எடுத்துகிட்டு போவான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ சந்தோஷமாக வாழணும், அதை நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இன்னும் என்னோட மனசுக்குள்ளே உயிரோடு இருக்கிறதுனால தான் நான் இன்னும் உயிரோடு இருக்கேனோன்னு எனக்கு தோணுது. இந்த வீட்டை என்னால் அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியலை. ஆனால் நீ வாழ்ந்த அந்த அறை, உனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த அறை,
உன்னோட கஷ்ட நஷ்டத்தை மட்டுமே பார்த்த அந்த அறை, அதை மட்டும்தான் என்னால் பாதுகாக்க முடிஞ்சது என்றார் ராமாய் பாட்டி. தான் முதலாக இந்த கிராமத்துக்குள் வந்த பொழுது பார்த்த அந்த பாதி இடிந்த வீடா இது? அதற்குள்ளாகவா நான் இருக்கிறேன் என்று யோசித்தாள் பத்மா. அம்மா, நடந்ததை நினைவுபடுத்திக்க முயற்சி பண்ணுங்கம்மா என்றாள் தேவி. நடப்பதை விசித்திரமாக பார்த்து கொண்டிருந்த பத்மாவின் கண்களுக்கு ஒன்று தெரிந்தது. ஏனோ அதை திறந்து பார்க்க சொல்லி அவள் மனம் உந்தியது. வேகமாக அதை எடுக்க பார்த்தாள் அவள். அந்த வீட்டு பரணில் இருந்த ஏதோ ஒன்றுதான் அது. அதை எடுக்கும்போது அதனுள் தேள் ஒன்று இருக்க பதறி போய் அதை தரையில் போட்டாள். அவள் தவற விட்டதில் அது விரிந்துவிட அதில் இருந்ததை பார்த்து திடுக்கிட்டாள் பத்மா. அது ஒரு படம். நீண்ட நெடுங்காலமாக பரணில் தூசிக்கு நடுவே இருந்ததால் அதில் இருந்தவர்களின் முகம் தெளிவாக தெரியவில்லை. அதை பத்மா கைகளால் துடைக்க அதில் இருந்த இருவரும் வெளிப்பட்டனர். அது அவளும் நங்கையும் ஒன்றாக இருந்த ஓவியம். அது கிழிக்கப்பட்டு மீண்டும் ஒட்டப்பட்டு இருந்ததற்கான அடையாளம் தெரிந்தது. இந்த ஓவியம், இந்த பெண், இவள்தான் கோகுலோடு அங்கே இருந்தவள். என்னுடைய கோகுலை என்னிடமிருந்து பிரித்தவள். இவள் இப்போது என்னோடு. இந்த வீட்டில் நானும் கோகுலும் இருப்பது போல் ஒரு படம். எங்கள் மூவருக்குள் அப்படி என்னதான் நடந்தது என்று யோசித்தவளுக்கு தலைக்குள் மின்னல் வெட்ட ஆரம்பித்தது. அவள் தலையில் கை வைத்து அலற ஆரம்பிக்க தேவி அவள் அருகே செல்ல எத்தனித்தாள். ஆனால் தாத்தா அவளை தடுத்து விட்டார். சில நிமிட போராட்டத்திற்கு பிறகு அந்த ஓவியத்தில் பார்த்த அவளுடைய தோற்றத்திலேயே அவள் இருப்பது போன்று சூழ்நிலை தெளிவாக நினைவில் வந்தது. அதனைத் தொடர்ந்து நடந்த அனைத்தும் அவள் கண்களுக்கு முன்னால் படமாக விரிய ஆரம்பித்தது. அம்மா, அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு என்றார் ஒரு வயதான பெண்மணி. மகிழ்ச்சி, மிகவும் மகிழ்ச்சி. தாங்கள் சென்று அந்த குழந்தையை என்னிடம் எடுத்து வாருங்கள். நான் அவளை ஆசிர்வதிக்கிறேன். நான் ஆசிர்வதித்தால் அவளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்றார் மந்தாகினி. இல்லம்மா, பிரசவத்தில் சிக்கல் ஏற்பட்டு அம்மா இறந்துட்டாங்க. எங்களால் குழந்தையை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சுது. இறைவா, இது என்ன சோதனை? சில நாட்களாக அவர் நிம்மதி இல்லாமல் இருந்தார். இறக்கும்போது கூட நிம்மதி இல்லாமல் தானே இறந்திருப்பார். அவர் ஆசையாக பெற்றெடுத்த குழந்தையுடன் சிறிது காலமாவது வாழ்ந்திருக்கலாம் அவர். சரி, என்னுடைய கணவர் எங்கே? அவரை அழைத்து வாருங்கள். இறந்தவருக்கு வேண்டிய அனைத்து காரியங்களையும் முறைப்படி செய்து அவரின் ஆத்மா சொர்க்கத்தின் வாயிலை அடைவதற்கு உதவி செய்வோம் என்றார். இல்லம்மா, இந்த செய்தியை கேட்ட பிறகு ஐயா இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டார். என்ன சொல்லியும் அவரோட நிலையிலிருந்து அவர் மாறவே இல்லை. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எங்கள் ஐயாவும் என்றவரை முடிக்க விடாமல், ஷ், என்னுடைய பிரபுவிற்கு எதுவும் ஆகாது, ஆகவும் விடமாட்டேன். தாங்கள் நங்கையை பார்த்து கொள்ளுங்கள். நான் சென்று பிரபுவை சமாதானம் செய்கிறேன் என்று 6 மாத கைக்குழந்தையாக இருந்த நங்கையை அந்த பெண்மணியின் பொறுப்பில் ஒப்படைத்துவிட்டு அங்கிருந்து வெளியே வந்தார் மந்தாகினி. அவர் வெளியே வந்ததும் அவர் கண்களில் விழுந்த காட்சி அவர் மனதை மிகவும் பாதித்தது. கைக்குழந்தையுடன் பிரகலாதன் அமர்ந்திருக்க அருகே மலர் படுக்கையில் நிம்மதி இல்லாமல் இறந்தவர் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தார். மந்தாகினியை பார்த்ததும் அங்கே இருந்தவர்கள் அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி பேச ஆரம்பிக்க அதை எதையும் பொருட்படுத்தாமல் நேரடியாக பிரகலாதனை நோக்கி வந்தார் மந்தாகினி. பிரபு என்று அவர் தோள் தொட, என்று லேசான அனத்தலுடன் நினைவுலகத்திற்கு வந்தவர் மந்தாகினியை பார்த்ததும் அழ ஆரம்பித்தார். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னால் தான் அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை. நான் தான் அவளுக்கு துரோகம் பண்ணியிருந்திருக்க கூடாது. நான் மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தா இன்றைக்கி இவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது தானே. நான் பண்ண தப்புக்கு தண்டனை அவள் ஏற்றுக்கிட்டு என்ன குற்ற உணர்ச்சியில் தவிக்க விட்டுட்டா. இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அவளுக்கு குழந்தை இல்லைன்னு எவ்வளவு ஏக்கம் தெரியுமா? கடைசியில் குழந்தையோட முகத்தை கூட பார்க்காம செத்து போயிட்டா. எல்லாம் என்னால் தான் என்று தலையில் அடித்துக்கொண்டு அழுபவரின் கைகளை தடுத்து நிறுத்திய மந்தாகினி, தாங்கள் இனி வருந்துவதில் எந்த பயனும் இல்லை பிரபு. நடந்ததை நினைத்து வருந்துவதால் மட்டும் எதையும் மாற்றிவிடவும் முடியாது. இறந்தவரை மீண்டும் உயிரோடு கொண்டு வரவும் முடியாது. அவரின் ஆன்மா சொர்க்கத்தை அடைய செய்ய வேண்டியதை செய்யுங்கள். அங்கேயாவது அவருடைய மனதிற்கும் ஆன்மாவிற்கும் சாந்தி கிடைக்கட்டும். இப்படி பேசி பேசி தானே அவரை மயக்கின. இனி உனக்கு எந்த தடையுமே இருக்காது. அந்த அம்மா எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவங்களுக்கு நீ பண்ண பாவத்துக்கு உனக்கெல்லாம் நீ எதிர்பார்க்குற மாதிரி நிம்மதியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கவே கிடைக்காது என்றார் அங்கிருந்த பெண்மணிகளில் ஒருவர். என்னை பற்றி ஒன்றும் தெரியாமல் பேச வேண்டாம். நான் அவரை என்றுமே என்னுடைய வாழ்விற்கு தடையாய் நினைத்தது இல்லை. அவருடன் என் பிரபுவை பகிர்ந்து கொள்ள நான் தயங்கியதும் இல்லை. ஆனால் அவருக்கு தான் என்னையும் என் மகளையும் ஏற்றுக்கொள்ள இறுதி வரை மனம் வரவே இல்லை. நான் அவரை போன்றவள் அல்ல. இப்போது கூட என் மகள் நங்கைக்கு இணையாக இந்த குழந்தையை என்னால் பாசத்துடன் வளர்க்க முடியும். ஏய், உன்னோட கரிசன் அங்கே யாருக்கிட்ட வேணும்? ஏன் அந்த அம்மா உன்னை ஏற்றுக்கிட்டு இருக்கணும்? நீ எங்கள் ஐயாவோட வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தா அவங்களுக்குள்ள கஷ்டம்னு ஒன்று வந்திருக்கவே இருக்காது. அவங்க 2 பேரும் எவ்வளோ ஆதர்ஷ தம்பதிகள்னு தெரியுமா? அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்களுக்குள்ள பிரிவை உண்டு பண்ணி அதில் குளிர் காஞ்சிட்டு இப்போ வந்து அந்த குழந்தைய பார்த்துக்கிறேன்னு கேட்குறியா?
உன்னோட கருணை இங்கே யாருக்கும் தேவையில்லை என்றனர் சிலர் கோபமாக. எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா? எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். தப்பு பண்ண 2 பேரில் ஒருத்தர் மட்டும் தப்பு சொன்னால் அது என்ன நியாயம்? ஒரு ஆண் பிள்ளையாக நான் தான் ஒழுக்கமாக இருந்திருக்கணும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு கூட பழக்கம் வச்சுருந்துருக்க கூடாது. இருந்தாலும் மனுஷனோட மனசு குரங்குன்னு சும்மாவா சொன்னாங்க? ஒன்றை விட ஒன்று சிறந்ததுன்னு தோணிக்கிட்டே தான் இருந்திருக்கும். என்னோட பொண்டாட்டியை விட்டுட்டு மந்தாகினி பின்னாடி நான் தான் போயிருக்கக்கூடாது. என் மனைவி இப்படி பண்ணியிருந்தா என்னால் அதை ஏற்றுக்கிட்டு இருக்க முடியுமான்னு நான் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துருந்தா இத்தனையே நடந்திருக்காது. என்ன பண்ணுறது? கண் கெட்டதுக்கு அப்புறமா தான் சூரிய நமஸ்காரம் பண்ண தோணுது. அதனால் இனிமேல் தப்பாக பேசணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்னையும் சேர்த்து தப்பாக பேசுங்க. இல்லையா அவங்கவுங்க வேலையை மட்டும் பாருங்க. என்னை கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுங்க என்று விரக்தியாய் பேசினார் பிரகலாதன். இந்த வார்த்தைகள் அங்கிருந்த அனைவரையும் விட மந்தாகினியைத்தான் அதிகமாக பாதித்தது. அவருக்கு அவர் திருமணமானவர், தனக்கு ஒரு மனைவி இருக்கிறாள், தான் செய்யும் செயலால் அவள் வருந்துவாள் என்பது எல்லாம் இப்பொழுதுதான் தெரிகிறதா? தன்னை தேடி தேடி வந்து பேசும் பொழுது, தன்னை ஆசையாக கொஞ்சும் பொழுது, தன் மூலமாக ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளும் போதெல்லாம் தெரியவில்லையா? வருத்தத்துடன் மந்தாகினி உள்ளே சென்றுவிட பத்மாவின் அம்மாவுடைய அந்திம கிரியை சடங்குகள் ஆரம்பித்தது. இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் அனைத்தும் மாறியது. பிரகலாதன் தன்னுடைய மொத்த நேரத்தையும் குழந்தை பத்மாவுடன் செலவழிக்க ஆரம்பித்தார். அதை நியாயம் என்று மந்தாகினியின் ஒரு மனம் ஏற்றுக்கொண்டாலும் அவருக்காக தன் சொந்த உலகத்தையே விட்டு வந்த தன் மீதும் கொஞ்சம் பாசம் காட்டலாமே என்று அவருடைய இன்னொரு மனம் ஏங்கியது. அப்படி ஒரு நாள் நங்கை விடாமல் அழுது கொண்டிருக்க அவளை அவர்கள் வீட்டின் மாடிக்கு அழைத்து சென்றார் மந்தாகினி. அன்றைய நாள் பௌர்ணமி தினம் என்பதால் முழு நிலவின் வெளிச்சம் அவர்கள் வீட்டு மாடியை நிறைத்திருந்தது. நடக்கப் போகும் விபரீதம் புரியாமல் தன் குழந்தை நங்கையை சமாளிக்க முயன்று கொண்டிருந்தார் மந்தாகினி.